கிரேட் 5 ஸ்கைஷிப் டீச்சிங் அண்ட் பிரைமரி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று தரம் 4 மாணவர்களுக்கான சுற்றாடல் பாடத்தில் நாம் பயன்படுத்துபவை என்ற அலகில் ஒரு பகுதியை பார்ப்போம். எங்கள் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாவிடின் இப்பொழுதே கீழுள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். அழுத்தி ஒரு சில வினாடிகளில் பெல் குறியீடு வரும். அதில் ஆல் பெல் குறியீட்டை அழுத்தவும். அப்போதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் இடும் பாடங்களை தொடர்ச்சியாக பார்வையிடலாம். இந்த அலகுக்கு கீழே நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கான என்னென்ன பொருள்கள் தேவைப்படுது, என்னென்ன உபகரணங்கள் தேவைப்படுது, அந்த உபகரணங்கள் பொருள்களை நாங்கள் எப்படி சரியான முறையில் சீரான முறையில் எப்படி பாதுகாக்கிறதை பற்றி தான் இந்த அலகுக்கு கீழே நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது எடுத்துக்கொண்டோம், இந்த எங்களோட அன்றாட வாழ்வுரை பல்வேறு பொருள்கள் உபகரணங்கள் இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுது. அதால் நாங்கள் இந்த பொருள்களை தனிப்பட்ட ரீதியிலையும் பாவிக்கிறோம், பொதுவான ரீதியிலையும் பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும், சுத்தம் பேணணும், நேர்த்தியாக வைக்கணும், நேர்த்தியாக பேணணும், அதே மாதிரி சரியாக நாங்கள் கையால் தெரிஞ்சுக்கணும். இது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், இந்த அழகிற பார்க்க போகிறோம். முதலாவது பார்ப்போம், சுற்றுப்புற சூழல் எங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழல்ற தொழிலாளர்கள் என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்துகிறாங்க, அந்த உபகரணங்கள் பயன்பாடு இதில் பற்றி பார்ப்போம். முதலாவது பாருங்க, மேசன் வேலை செய்வோர் பயன்படுத்தும் உபகரணங்கள். மேசன் வேலை செய்கிறவங்க, அதாவது கட்டிட வேலைகள் செய்கிறவங்க பயன்படுத்துகிற உபகரணங்கள்: சாந்தகப்பை, மணியாசு, சவல், நீர்மட்டம், தூக்குண்டு, மண்வெட்டி, மட்டக்கம்பு, மூளை மட்டம். இதெல்லாம் கட்டிட வேலை செய்வோருக்கு அவசியமான பொருட்கள். பாருங்கள், இந்த படங்களை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த படங்களை போட்டு உங்களுக்கு கேள்வி வர இயலும். அடுத்தது இந்த உபகரணங்களோட பயன்பாடுகளை பார்ப்போம். சாந்தகப்பை, சாந்தகப்பையோட பயன்பாடு சாந்தை அள்ளுதல். ரெண்டாவது மட்டக்கம்பு, மட்டக்கம்பு சுவர்களை மட்டமாக்குதல். சுவர்களை நாங்கள் மட்டமாக்கின்ற மட்டக்கம்பு வச்சு எங்களுக்கு மட்டமாக்கலும், இது ஒரு பயன் மட்டக்கம்புரை. தூக்குகுண்டு, தூக்குகுண்டு சுவரின் நிலை குத்தியல்பை பேணல். சுவர் நிலை குத்தாக சரியாக இக்கியான்னு பார்க்க நாங்கள் இதால் தூக்குகுண்டு. நீர்மட்டம், மட்டத்தை சீராக்குதல். மட்டத்தை சீராக்கியது நீர்மட்டம். அடுத்து பார்ப்போம், மரவேலை செய்வோர் பயன்படுத்தும் உபகரணங்கள். மரத்தோடு தொடர்பான, அதாவது மரம் தொடர்பான வேலைகள் செய்கிறவங்க பயன்படுத்துகிற உபகரணங்களை பார்ப்போம். சீவுளி, உளி, சுத்தியல், மூளைமட்டம், குரடு, வாச்சு, வாள், அறம், பூமுனை திருகாணி செலுத்தி. பூமுனை திருகாணி செலுத்தி, அதே மாதிரி திருகாணி செலுத்தி, பூமுனை திருகாணி செலுத்தியும் பயன்படுத்துகிறாங்க, திருகாணி செலுத்தியும் பயன்படுத்துகிறாங்க. இந்த ரெண்டு படங்களுக்கு இதெல்லாம் வேறுபாடு பாருங்க, நல்லா பார்த்து வச்சுக்கணுங்க. ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை போட்டோ இதை யார் பயன்படுத்துவாங்கன்னு கேட்கலும். அப்போ யார், மரவேலை செய்வோர். அடுத்த பாருங்க, துரப்பணம். அடுத்தது மரவேலை செய்கிறவர்கள் பயன்படுத்துகிற மேலும் ரெண்டு உபகரணங்கள் இங்கே தரப்பட்டிக்கு மரச்சுத்தியல், அளவும் நாடா. பாருங்கள், இந்த உபகரணங்களோட பயன்கள்: சுத்தியல், சுத்தியல் ஆணி அறைதல், பிடுங்குதல். அறம், வாள், கத்திகளை கூராக்குதல். சீவுளி, பலகைகளை மட்டமாக சீவுதல். துரப்பணம், பலகைகளில் துளையிடல். உளி, பலகைகளில் குழியிடல். இந்த உபகரணங்கள் எதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உங்களுக்கு விளங்கிக்கும். அடுத்து பார்ப்போம், கடற்தொழிலில் ஈடுபடுறவங்க பயன்படுத்துகிற உபகரணங்கள்: வலை, அத்தாங்கு, திசைக்காட்டி, படகு, தோணி, தூண்டில், நங்குரம், கரப்பு. இதெல்லாம் கடற்தொழிலில் ஈடுபடுறவங்க பயன்படுத்துகிற உபகரணங்கள். அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு அட்டவணை தரப்பட்டிக்குது. மீனவன் பயன்படுத்தும் உபகரணங்களும் அவற்றின் பயன்பாடுகளும். கட்டுமரம், அதன் பயன்பாடு நீரில் பயணம் செய்தல்.
தோணி ஆறு குளங்களில் பயணித்தல். சவல் தோணி செல்லும் போது தொடுத்தல். வலை மீன்களை பிடித்தல். தூண்டில் தூண்டில்ற பயன்பாடு இறை கொண்டு மீன்களை பிடித்தல். அத்தாங்கு கரப்பு இதெல்லாம் சிறிய நீர்நிலைகளில் மீன் பிடிக்க உதவுது. அடுத்தது நங்குரம். நங்குரம் படகுகள் கப்பல் தரித்து நிற்க உதவுதல். பரி பிடித்த மீன்களை வைக்கும் கூடை. இப்போ நாங்கள் பிடிக்கிற மீன்களை வைக்கிறதுக்கு எது உதவுது? பரி. இது ஒரு கூடை உண்டு. சரியா? நாங்கள் மேசன் வேலை செய்வோர், மர வேலை செய்வோர், கடல் தொழில் ஈடுபடுவோர் பயன்படுத்துகிற உபகரணங்கள் அவற்றை பயன்பாடெல்லாம் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது இரத்தினக்கல் அகழ்வில் அல்லது சுரங்க அகழ்வு வேலைகளின் போது பயன்படுத்தப்படுற உபகரணங்கள் பார்ப்போம். நாம்புவ, இல்லங்கூறு, மண்வெட்டி, அளவாங்கு, பிகாஸ், சவல், தூளா இதெல்லாம் இரத்தினக்கல் அகழ்வு, அதாவது இரத்தினக்கல் அகழ்ந்திருக்கும் போது பயன்படுத்தப்படுற உபகரணங்கள் அல்லது சுரங்க அகழ்வு வேலைகள் நடக்க நேரத்தில் பயன்படுத்தப்படுற உபகரணங்கள். இங்கே உங்களுக்கு 3 படம் தரப்பட்டிக்கு கீழே பாருங்க. இந்த 3 படங்களும் இந்த உபகரணங்கள் தொடர்பான படங்கள். அடுத்து பார்ப்போம் விவசாயிகள் பயன்படுத்தும் உபகரணங்கள். விவசாயிகள் என்னென்ன உபகரணங்கள் பயன்படுத்துகிறாங்கோ அதில் பயன்கள் அடுத்து பார்ப்போம். மண்வெட்டி, இயந்திர கலப்பை, பரப்பு பலகை அல்லது மட்டப்பலகை. பரப்பு பலகைக்கு இன்னும் ஒரு பேர் தான் மட்டப்பலகை. முள் மண்வெட்டி, அரிவாள், குள்ளம், கலப்பை, தெளிக்கருவி இதெல்லாம் விவசாயிகள் பயன்படுத்துகிற உபகரணங்கள். இப்போ பார்ப்போம் விவசாயிகள் பயன்படுத்துகிற உபகரணங்களோட பயன்கள். கலப்பை வயல் உழுதல். பரப்பு பலகை அல்லது மட்டப்பலகை வயலில் சேற்றை மட்டமாக்கல். அரிவாள் அரிவு வெட்டுதல். மண்வெட்டி நிலத்தை கொத்துதல். கொல்லன் பயன்படுத்தும் உபகரணங்கள். கொல்லன் என்னென்ன உபகரணங்கள் பயன்படுத்தணும்னு பார்ப்போம். பட்டறை, துருத்தி, பட்டறைக்கல், குரடு, இடுக்கி, சம்மட்டி, துருத்தி. பட்டறை உபகரணம் அல்ல. பட்டறை என்பதே கொல்லன், அதாவது கொல்லன் ஈக்கிய இடம். அந்த சொல்கிற கொல்லன் ஈக்கிய இடத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் பட்டறை. இங்கால சொன்ன துருத்தி, பட்டறைக்கல், குரடு, இடுக்கி, சம்மட்டி இதெல்லாம் கொல்லன் பயன்படுத்துகிற உபகரணங்கள். இந்த கொல்லன் பயன்படுத்துகிற உபகரணங்கிற பயன்களை பார்ப்போம். துருத்தி பட்டறையில் நெருப்பு எரிய காற்றை வழங்குதல். பட்டறைக்கல் காய்ச்சிய இரும்பை தட்டுவதற்காக வைத்தல். சம்மட்டி நெருப்பில் காய்ச்சிய இரும்பை அடித்தல். தணல் இடுக்கி சூடான பொருட்களை இடுக்குதல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வீட்டில் நாங்கள் பொதுவாக என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்துகிறோம் அது தொடர்பான படங்கள் அதோட பெயர்கள் பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் வீட்டில் எங்களுக்கு தேவைக்காக வேண்டி நாங்கள் நிறைய பொருட்களை பயன்படுத்துகிறோம். அந்த பொருள்களை நாங்கள் என்ன செய்யணும்? பாதுகாப்பாக கையாளணும். சரியா? இப்போ நான் பார்ப்போம் அந்த உபகரணங்களோட பெயர் அதில் படங்கள். முதலாவது தொலைபேசி, அடுத்தது தொலைக்காட்சி, வானொலி, கட்டில், கதிரை, அலுமாரி, மின்விசிறி, பிட்டுக்குழல், இடியாப்ப உரல், அகப்பை, துருவலை, விளக்குமாறு, தும்புத்தடி, பானை, சுலகு, மூடித்திறப்பான், கோடாரி, சட்டி, மண்வெட்டி, அம்மி, கத்தி இதெல்லாம் நாங்கள் வீட்டில் பொதுவாக பயன்படுத்துகிற உபகரணங்கள். நாங்கள் உபகரணங்களை பாதுகாப்பாக கையாண்டால் எங்களுக்கு என்ன செய்யலாம்? வேலைகளை சிறப்பாக செய்யலாம். அதே மாதிரி நாங்கள் உபகரணங்களை கவனமாக கையாளலை அந்த நேரத்தில் நடக்கும் விபத்துக்கள் தான் நேரும். இந்த அழகுற ஏனைய பகுதிகளை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம்.